அனைவருக்கும் வணக்கம். நான் பூர்ணிமா விக்னேஷ் ஃபார்மர்ஸ் ஃபுட்ல இருந்து. இன்னைக்கு நம்ம முளைக்கட்டன் திணை அவலை பயன்படுத்தி பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள் அவல் உப்புமா எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு திணை அவலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு அவல் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு பிசைஞ்சு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமாட்டி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காரத்துக்காக இஞ்சியும் பச்சை மிளகாவும், புரோட்டீனுக்காக கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, மஷ்ரூம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். காய்கறி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமாட்டி இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு வதக்குனதுக்கப்புறமா வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள் போட்டுட்டு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அவளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஒரு வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.